புதுக்கோட்டையின் முகவரி நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நீச்சலங்க ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்கள், லாரிகள் மற்றும் டிராக்டர் உதிரி பாகங்கள், டாடா ஏஜென்ட் உதிரி பாகங்கள் கிடைக்கும். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். 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 கிடைக்கும் நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். கிடைக்கும் நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். கிடைக்கும் நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நீச்சலங்க ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்கள், லாரிகள் மற்றும் டிராக்டர் உதிரி பாகங்கள், டாடா ஏஜென்ட் உதிரி பாகங்கள் கிடைக்கும். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ பாப்புலர் ஆட்டோ ஸ்பேஸ். நியூ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேண்ணா. என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இப்போ 40 வருஷமாக கடை வச்சுருக்கோம். பாப்புலர் ஆட்டோமொபைல்ஸ் சொல்லிட்டு ஒரு 40 வருஷமாக இங்கே லோக்கலில் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுல இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய வண்டி சின்ன வண்டின்னு அனைத்து வண்டிக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். முன்னாடி வந்து என்ன பண்ணோம், எந்த மாதிரி காருக்கு கொடுக்குறீங்களா? காருக்கு கிடையாது, எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள். கமர்ஷியல் வெஹிக்கிள். ஆமாம், கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இப்போ என்ன சொல்கிறோன்னா, டாடா ஏஸ்னா எல்லாமே டாடா மோட்டார்ஸ் கொடுக்குறோம். தோஸ்துன்னா அசோக் லேலண்ட் கம்பெனி ஜாமான் கொடுக்குறோம். பொலிரோ அப்படின்னா மகேந்திரா கம்பெனி கொடுக்குறோம். அதில் உள்ள மற்ற பார்ட்ஸ் எல்லாமே எல்லாம் ஜென்னின் கொடுக்குறோம். அடுத்து அது இல்லாமல் பாரத் பென்ஸு கொடுக்குறோம் பெரிய வண்டியில். அப்புறம் லைலாண்டுக்கு அசோக் லைலாண்டு ரீட்டைல் பார்ட்ஸ் மார்ட் ALRPSன்னு சொல்லுவாங்க, அது எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்ட்ஸ் மார்ட்னு ஒன்று இருக்குது டிவிஎஸில், அதுவும் நாங்கள் டீலர் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் SRMT டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஜெய் பாரபலிக் ஸ்ப்ரிங்னு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். அப்புறம் இனோமிண்டான்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் டைரெக்டாக பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லாமே நம்ம டைரெக்டாக பண்ணுறதுனால, ஆயிலில் எல்லாமே டைரெக்டாக பண்ணுறதுனால நம்மளால் என்ன வேணாலும் பண்ணி கொடுக்க முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி மக்களுக்கு சேவை கொடுப்பீங்க? மக்களுக்கு ரொம்ப டல்லான டயத்தில் ஸ்கீம் போடுறதா ஸ்கீம் போட்டு அவங்களுக்கு என்ன கொடுப்போம். மேக்ஸிமம் நம்மள்ட்ட வந்தாலும் ஓரளவு டிஸ்கவுண்ட்டை கொடுத்தா நம்ம செய்கிறோம். MRP ரேட்டு நம்ம விற்கிறதே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. MRP அழிக்கிற வேலையும் நம்மள்ட்ட இல்லை. MRP கம்பல்சரி அதில் இருக்கும். MRP வந்து MRPக்கு மேலே நாங்கள் நிச்சயம் போட மாட்டோம். என்ன மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்கோ அந்த டிஸ்கவுண்ட் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக லிங்க் ஆகிறதுக்காண்டி தான் நிறைய விஷயத்தை நாங்கள் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகிறோம். இது மாதிரி நம்ம 40 வருஷமாக தொழிலில் இருக்கோம். இதில் நம்ம வந்து எதை வேணா செய்ய வேண்டியிருக்கு, என்ன பண்ண வேண்டியிருக்கு. அது இல்லாமல் பசங்கள்லாம், என் பையங்க இங்கே 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அந்த 2 பேரும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் தொழில் பண்ணும்போது அந்த கால சூழ்நிலை வேறு, 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உள்ள கால சூழ்நிலை வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அப்டேட் பண்ணி, இன்றைக்கி அப்டேட் பண்ணால் தான் சர்வைவல் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்காண்டி நாங்கள் அதுக்கு உண்டான ரிஸ்க் எடுத்தால் அந்த வேலையை பார்த்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.